நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இறைவனுடைய பேரருட்கருணையினால் திருநாவுக்கரசடிகளுடைய தேவாரத்தில் ஒரு இடத்தில் வரும் மிக சிறப்பான ஒரு செய்தி அங்கே பேசப்படும். அடியார் குளிர்நீர் சுமந்தாட்ட இறைவன் இருந்தார் என்று வரும். அப்படி இறைவனுக்கு குளிர்நீர் சுமந்து ஆட்டுவதோடு தன் வீட்டில் எது இருக்கிறதோ அதை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து படைத்து சாப்பிடும் ஒரு மரபு நம்முடைய தமிழகத்திலே இருந்துள்ளது. அதற்கான சான்று இந்த வரலாறு. கணமங்கலம் என்று ஒரு ஊர். அங்கே வேளாண் தொழில் செய்கின்ற குலத்திலே தாயனார் என்று ஒருவர் இருக்கின்றார். அவர் பெரும் செல்வந்தர். அவர் சாதாரணவர் கிடையாது, சான்றோர். சான்றோர் என்றால் அது ஒரு ஜாதி என்று. ஒழுக்கத்தின் மிக்க வாழ்க்கை வாழ்ந்தவர்களை சான்றோர்கள் என்பார்கள். அறநெறி வாழ்க்கை வாழ்பவர்கள். வள்ளுவம் கூறுகிறதல்லவா, இல்லறச் சிறப்பு இல் வாழ்க்கை என்றெல்லாம் வள்ளுவன் வகுத்த அந்த உயரிய நெறிப்படி யார் ஒருவர் சமுதாயத்தில் வாழ்கிறார்களோ, நீதி வழுவாமல் நேர்மையோடு பிறரை ஏமாற்றாமல் திருடாமல் பொய் பேசாமல் ஒழுக்க நெறி நின்று வாழ்பவர்களுக்கு சான்றோர் என்ற பெயர் வரும். இது ஜாதி பெயர் கிடையாது, ஒழுக்கத்தால் வரக்கூடிய பெயர். அப்படிப்பட்ட சிறந்த சான்றோர் நம்முடைய தாயனார். இவர் கணமங்கலத்திலே இருக்கின்ற இறைவனுக்கு திரு அமுது செய்வதற்காக நல்ல செந்நெல் அரிசியில் செய்த சோறும் செங்கீரையும் மாவடு எடுத்துக்கொண்டு தினமும் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து படைத்து வருகிறார். தினம்தோறும். அது ஏன் தினம்தோறும் செய்தார் என்பதை பிறகு சிந்திக்கலாம். இத்திருத்தொண்டை நம்பெருமான் மிக மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறார். ஏனெனில் இன்று நாம் பல்வேறு ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது சாமிக்கு நைவேத்தியம் செய்வதை பார்த்தால் கடும் கோபம் வரும். ஒரு அழுக்கு பிடித்த துணியினால் மூடி அப்படியே கறிக்கை வழிய அந்த சட்டியை பார்த்தாவே சாப்பிட மனசு வராது. அப்படி ஒரு சட்டுவத்திலே உணவு எடுத்து சென்று இறைவனுக்கு படைப்பதை பார்த்திருக்கிறோம். அதே போல வீட்டில் எந்த நிலையில் செய்தார்களோ கொஞ்சோண்டு சோறு எடுத்தாந்து சாமிக்கு படைச்சிட்டு போகிறத பார்த்துருக்கோம். என்ன அந்த தாம்பாளம் மாதிரி ஒன்று ஈயம் போடுவதற்கும் நம்ம தஞ்சை மாவட்டத்தில் நம்ம திருநள்ளாறு எல்லா இடத்துலையும் ஒரு ஆதீன கோயிலெலாம் ஒரு பெரிய தாம்பாளம் மாதிரி இருக்கும், ஒரு தட்டு. அதில் சாமிக்கு நைவேத்தியம் வைத்து கொண்டு சென்று படைப்பார்கள். பெரும்பாலும் அந்த சட்டுவத்திலே ஈயம் இருக்கிறதா என்று தெரியாது, அதனுடைய தூய்மை கேள்விக்குறியானது. கழுவார்கள், அதில் மாற்றம் கிடையாது. அந்த தட்டிலே நாம் சாப்பிடுவோமா என்றால் சற்று யோசிக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அப்படி இன்று நாம் நைவேத்தியம் இறைவனுக்கு படைத்து வருகிறோம். ஆனால் நம்முடைய தாயனார் மிக சிறப்பாக உணவு செய்து, அதில் அதுவும் சாதாரண அரிசி கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு விநாயகர் இருக்கார், பாலகணபதின்னு. அவருக்கு ரேஷன் அரிசி தான் சாப்பாடு. ஆனால் நாங்கள்லாம் பார்த்தீங்களா பாசுமதி சாப்பாடு. என்ன ஒரு கொடுமை இல்லை? இது மாதிரி தான் நிறைய கோயில். ஆனால் இங்கு தாயனார் என்ன செய்தார் என்றால், சிறந்த அரிசியில் சிறந்த உணவு சத்துமிக்கதாகிய அந்த செந்நெல் அரிசியில் செய்த சோறு. இது மிக வெண்மையாகவும் கடினமில்லாகவும் மிக சுவையாக இருக்கும். இந்த செந்நெல் அவ்வளோ சுவை மணந்து கிடக்கும் சாப்பாடு. அப்படிப்பட்ட உணவு. அந்த உணவுக்கு கீரை கடைசல் அப்படி. அப்புறம் அதுக்கு தொட்டுக்க கடிச்சிக்க மாவடு ஊறுகாய்.
இதையெல்லாம் எடுத்து போய் சாமிக்கு ருசியாக உணவு படைத்து வருகிறார். இந்த திருத்தொண்டை தினந்தோறும் ஏற்றுக்கொண்ட இறைவன் தாயனாருக்கு வீடு பேறு வழங்கவும், எவ்வளவு வறுமை வந்தாலும் இவர் தன்னை விடாமல் தான் மேற்கொண்ட தொண்டை செய்து வருவார் என்பதையும் உலகிற்கு அறிவிக்கும் பொருட்டு நம்மால் வழக்கம் போல என்ன செய்கிறார், தாயனாரின் வழி வழி வந்த செல்வங்கள் அனைத்தும் எப்படி காணாம போச்சுன்னே தெரியல, அப்படி ஒரு முறையில் எல்லாம் அழிந்து விட்டது. என்ன இது சாமி கெடுப்பாரா என்றால் அதற்கு ஆதாரம் சொக்கலிங்க வெண்பாவில் உண்டு. கடுங்காலம் வந்தால் கெடுப்பை, கதியில் விடுங்காலம் வந்தால் விடுவை, கொடும் தவங்கள் செய்திடினும் கடும் தவங்கள் செய்திடினும் பாவம் பயிற்றிடினும் ஆண்டவனே சொக்கநாதன். சொக்கநாதர் கெடுப்பார். தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய். நலியாச்சிராதேன்னு சொல்றாரே தவிர அணுகாத வண்ணம்னு ஞானசம்பந்த பிள்ளை பாடுது. அதனால சிவனடியார்களுக்கு யார் இந்த இடையூறு பண்ண முடியும்னா, கோள் அவர் விதித்த விதியை அனுபவிக்க செய்ய முடியும் என்றால் நம்பெருமானே முன்னின்று செய்வார். என்ன அப்படி இவருக்கு கடும் வறுமை வந்தது. வறுமையை அடைந்த நிலையிலும் எவ்வளவு தனக்கு உணவில்லை என்றாலும் ஒரு நல்ல தாயானவள் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டி பராமரிப்பாரோ அதுபோல நம்முடைய தாயனார் சிறுமானுக்கு அன்பு பெருக எப்படியோ கஷ்டப்பட்டு வயலில் போய் வேலை செஞ்சு அதற்கு கூலியாக செந்நெல் பெற்று இவனுடைய நைவேத்தியம் படைக்கிறதுக்கு இறைவனுக்கு படைக்கவும், கார்நெல் வயலில் பணி செய்தால் அந்த கார்நெல்லை தனக்கு உணவாகவும் பயன்படுத்தி கொள்வார். இந்நிலையிலே அனைத்து வயல்வெளிகளிலும் இறைவன் திருவருளால் செந்நெல்லே விளைந்தது. தாயனாருக்கு மிக மகிழ்ச்சி ஆயிற்று. ஆகா இறைவா, மிக 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 சிறப்பு என்று மகிழ்ந்து பயிரிடுகிறார். அதிக செந்நெல் பெற்று அதை தனக்காக வைத்துக்கோ. ஏன்னா நிறைய நாள் இறைவனுக்கு குறைந்த அமுதே படைத்ததால் இவர் நிறைய செந்நெல் வந்தது அனைத்தையும் இறைவனுக்கே இன்னைக்கு வந்த நெல் பூரா சாமிக்கு படைச்சிடணும், நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சிறந்த திரு அமுது செய்து அந்த செந்நெல் சோற்றை தான் உண்ணாது இறைவருக்கு மட்டுமே அமுது செய்விக்க வேண்டும் என்று செய்து வருகிறார். இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இவருக்கு வீட்டில் உணவு கிடையாது, எல்லாமே சாமிக்கு கொடுத்துறாரு இல்லையா. சாமிக்கு படைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வரோம், அப்படித்தானே செய்கிறோம். கோயிலில் நைவேதிக்கப்பட்ட உணவு ஆலயத்திற்கு வருகின்ற வெளியூர் அன்பர்களுக்கும் வறுமையில் இருப்பவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும் பண்டைய காலங்களிலே. நம்ம தாத்தா காலத்தில் கோயிலில் பொங்கல் வச்சா எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவாங்களே தவிர கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியை வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாட்டாங்க. இவ்வாறு இருக்கும் நிலையில் வரையது பூரா சென்னல்ல வருது, எல்லாம் சாமிக்கு படைச்சிறார். இவர் வருத்தத்தோடு இருக்கார். அப்போ அவங்க மனைவியார் அப்போல்லாம் வீட்டுக்கு பின்னால் கீரை ஏதோ செடிகள் முளைச்சிருக்கும், அந்த இலைகளை கொய்து அதை சமைத்து கொடுத்து வருகிறார். அந்த இலைகளும் இல்லாது போயிடுச்சு. எத்தனை நாளைக்கு இருக்கும் இல்லையா. வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு இவர் வேலைக்கு போவார், செந்நெல் வேலை செய்வார், செந்நெல் கிடைக்கும். அதை கீரையெல்லாம் வாங்கி மாவோடு எடுத்துக்கிட்டு எப்போதும் போல ஒரு நாள் நம்பெருமானின் ஆலயத்தை நோக்கி நடக்கிறார். அந்த காலத்தில் இந்த பித்தளை குடம் அதெல்லாம் கிடையாது. என்ன அது இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் சாமி புது பானையில் தான் சாப்பிடுவார், அது பண்டைய மரபு. அப்படி என்ன செஞ்சார்னா, ஒரு கூடை எடுத்து அந்த கூடையில் ஒரு மண் குடத்தில் சாப்பாடு இதையெல்லாம் வச்சு என்ன கையில் சாமிக்கு கோயிலில்
துடைத்து சுத்தம் செய்ய பஞ்சகவியம் எடுத்துக்கிட்டு அவர் மனைவி பின்வர நாயனார் முன்னால் சென்று கொண்டிருக்கிறார். என்ன கூடையில் வைத்து நம்ம நாயனார் என்ன செய்கிறாரு, சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறார். அவருடைய துணைவியார் சிறு களையத்திலே இந்த பஞ்சகவியம் பசுவின் மடியில் கிடைக்கும் 5 பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர் பின்னால் செல்கிறார். நாயனாருக்கு மிக பசி. பசியின் துன்பத்தால் கால் தடுமாறி விழும் வேளை அவரது துணைவியார் பஞ்சகவிய பாத்திரத்தை மூடியிருந்த தனது வலது கையை கொண்டு தாயனார் கீழே சாயாமல் பிடிக்க, அந்த வேளையிலே தாயனார் சுமந்து வந்த கூடை கீழே விழுந்து, இறைவருக்காக இவர் அரும்பாடுபட்டு உழைத்து சம்பாதித்து வந்த அந்த உணவுப் பொருள் அனைத்தும் வயல்வெளியில் காணப்படும் வெடிப்பில் விழுந்துருச்சு. இதனை கண்ட நாயனார், நம்முடைய தாயனார், இறைவா நீர் பசித்திருப்பீரே, இன்று நான் மறுபடியும் சென்று வேலை செய்து உணவு பொருள் சென்னல் பெற்று உணவு சம்பாதித்து உணவரை நீர் எப்படி பசித்திருப்பீர், உணவிற்கு நாம் எங்கு செல்வேன் என கூறி தன் கையில் இருந்த அருவாளால் தன் கழுத்தை அறுத்து கொள்ளும் நிலையில் கொண்டு செல்கிறார். உடனே சிவருமான் பூமிக்கடியிலிருந்து தனது இடதுகரத்தால் தாயனாரின் கைகளை பிடித்து கொண்டு, அதே வேளையிலே மாவடுவை கடிக்கும் ஓசை தாயனாருக்கு கேட்கும்படி செய்கிறார். திகைத்து போனார் தாயனார். அவரது கழுத்தின் வெட்டுக்காயம் மறைந்தது. இரு கைகளையும் கூப்பி நின்று இறைவனிடம் இவ்வயல்வெளி வெடிப்பில் உள்ள திருஅமுதை அமுது செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார். அப்பொழுது நம்பெருமான் இடப வாகனத்தில் எழுந்தருளி, அன்பனே நீ செய்த செயல் மிக நன்று, நீயும் உனது மனைவியும் என்றும் நமது உலகு நீங்காது இருப்பீர்களாக என்று அருள்கிறார். இறைவனுக்கு அமுது செய்ய வைக்க முடியவில்லையே என அறிவாளால் அஞ்சாது தன்னுடைய கழுத்தை அறுக்க முற்பட்டதால் இவருக்கு அறிவாள் தாய நாயனார் என்ற திருநாமம் உண்டாயிற்று. இந்த கனமங்கலம் திருத்துறைப்பூண்டி அருகில் தண்டலை நீள்நெறி என்ற பாடல் பெற்ற சிவாலயத்தின் அருகில் உள்ள ஊர். இந்த வரலாறு நமக்கு கூறக்கூடிய செய்தி மிக அற்புதமானது. இந்த இறைவன் பார்த்தீர்கள் என்றால் தான் செய்த திருத்தொண்டை தொடர்ந்து தினமும் செய்து வருபவர்களுக்கு காட்சி தருகிறார். இதை பற்றி என்னுடைய பிள்ளைகளுக்கு வகுப்பு எடுத்து கொண்டிருந்த பொழுது, ஏங்கய்யா ஒரு நாள் கோயில் போலேன்னு என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் இப்படியே 2-3 நாள் கேட்டாங்க. இந்த கதை சொல்லும் பொழுது, என்னங்கய்யா தினமும் போய் சாமியை பார்த்தா தான் சாமி அருள்வாரா? வாரத்தில் நான் ஒரு நாள் போனால் அருள மாட்டாரா? கிருத்திக்கு மட்டும் போனால் அருள மாட்டேன்? இப்படி ஒவ்வொரு குழந்தையும் ஒரு கேள்வி கேட்க என் மனத்தில் பெரும் குழப்பம். இந்த நாயனார்கள் வரலாற்றில் இவர்கள் எந்த சேவை செய்தாலும் நாள் தவறாமல் தொடர்ந்து ஒரு குறித்த சேவையை குறித்த நேரத்தில் செய்திருக்கிறார்கள். இதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த பொழுது, தினமும் காலை 7:45 முன்பின் தெரியாத ஒரு குழந்தை எங்கள் இல்லத்தை கடந்து செல்லும் பொழுது திரும்பி ஒரு சிரிப்பு சிரித்து விட்டு செல்லும். திடீர்னு ஒரு 2-3 நாள் அந்த குழந்தையை காணோம். ஐயோ அந்த குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னா அடியனுடைய மனது பதற ஆரம்பிச்சு. அப்புறம் அந்த குழந்தையுடன் வரும் குழந்தை அழைத்து, எங்கப்பா அந்த கூட வருமே உன் தோழி, அந்த குழந்தை எங்கன்னு. அவள் இப்பொழுதெல்லாம் வேறு பள்ளிக்கூடத்திற்கு சென்று விட்டார் ஐயா, அவர் தந்தையாரா வேறு ஊருக்கு மாற்றலாகி சென்று விட்டார்கள் என்றார். இதை சொல்லிவிட்டு அப்படியே நின்று கொண்டிருந்தேன். என்னுடைய சகோதரி இதை கேட்டுக்கொண்டு விட்டு, நேற்று கதை சொல்லும் பொழுது பிள்ளைகள் கேட்டாலும் தினந்தோறும் என்று அதற்கு விடை கிடைத்து விட்டது, உனக்கு தெரியுதா அப்படின்னு. என்ன விடை என்றால், நாம் தினந்தோறும் ஒருவரை பார்த்து கொண்டே இருந்தால் அறிமுகம் இருக்கிறதோ இல்லையோ,
எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் ஒருவரை ஆலயத்திலே எங்கோ பார்த்து கொண்டிருந்தால் ஒரு நாள் அவரை காணவில்லை என்றால் நம் மனது பதைபதைக்கிறது. என்னாச்சு அவருக்கோ தெரியலையேன்னு கவலைப்படுது. நம்மளுக்கே அப்படின்னா தினந்தோறும் குறித்த நேரத்தில் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுறவங்க, தினந்தோறும் ஊதுவத்தி ஏற்றுறவங்க, தினந்தோறும் திருமுறை பாடுறவங்க, தினந்தோறும் ஒற்றாடை சாமியுடைய ஆடைகளை துவைத்து தருபவர்கள், இப்படி தினந்தோறும் தொண்டு செய்து கொண்டிருக்கும் ஒரு தொண்டர் ஒரு 2 நாள் வரவில்லை என்றால் சாமி எவ்வளவு கவலைப்படுவார். நம்மளை பார்க்க வந்துட மாட்டாரா? அதுதான் நாள் தவறா தொண்டு. என்ன, தினமும் ஒரு குறித்த நேரத்தில் சென்று இறைவனை வழிபட பழக்கி கொண்டால் அந்த குறித்த நேரத்தில் நாம் செல்லவில்லை எனில் நமக்காக இறைவன் கவலைப்பட்டு நம்மை தேடி வருவார். இதுதான் இந்த குழந்தை மூலம் உனக்கு கொடுக்கப்பட்ட விடை. புரிஞ்சிக்க அப்படின்னா. ஆக என் அன்பின் உறவுகளே, காலம் தவறாத வழிபாடு. காலம் தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஊதுபத்தி பார்த்தீங்களா, தினம் பருத்தணும். அத்தஜாமத்துக்கு போகிறீங்களா, தினம் போகணும். சும்மா போயிட்டு வாங்க. ஒரு நாள் நீங்கள் போகலன்னா சாமி கவலைப்படுவார், உங்களை தேடி வருவார். இதற்கு ஆதாரமாக இந்த அறிவாள் தாயனார் இவங்க வரலாறுலாம் இருக்குல்ல. குங்குளிய கலையர், இல்லை இளையான்குடி மாறன், எல்லாத்தோட இந்த வரலாறு தெளிவாக இருக்குது. ஐயோ நம்ம பிள்ளைக்கு நம்ம அன்பன் ஏதோ செஞ்சுக்குவானேங்கிற பயத்தில் மண்ணில் விழுந்த வடுவை மாவடுவை கடித்தாதான் சத்தங்கன்னு வெடுக்குன்னு இந்த ஆள் கடிச்சிக்கிட்டு அந்த அரிசி எடுத்து சாப்பிட்ற நிலைக்கு போகிறாருன்னா எவ்வளவு பரமதயாள கருணாநிதி நம்பெருமான், கருணையின் கடல் அல்லவா? அந்த கருணை கடலாகிய சிவருமானை நாம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது தினந்தோறும் நீங்கள் எதை செய்யலும் தினந்தோறும் ஒரு குறித்த நேரத்தில் காலையில் 8 மணியா வேலைக்கு போகிறப்போ சாயங்காலமாக குறித்த வேலை வழிபாடு தவறாமல் செய்யுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு செல்ல இயலாமல் உடல்நலம் பாதிக்கப்பட்டாலோ, எந்த சூழ்நிலை நல்ல செயலாக இருந்தாலும் சரி, திருமணம் முதலியவற்றால் செல்ல தடைப்பட்டாலோ யார் நம்மால் என்ன பண்ணுவார்? இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்து நமக்கு அடிமை செய்வார், சேவகம் செய்வார் பெருமான். என்ன, தினந்தோறும் நாள் தவறாமல் குறித்த நேர வழிபாடு, குறித்த ஏதோ ஒரு திருத்தொண்டு, ஒரு ஊதுபத்தி பருத்துறது, கப்சாம்பிராணி பருத்துறது, இல்லை தூபம் போடுறது, சாமிக்கு ஒற்றாடை துவைத்து சாமியுடைய திரு ஆடைகள் துவைத்து கொளுத்தல், இந்த மணித்தட்டெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கறது. ஆலயத்தில் அந்த விளக்கேற்றத்தில் அசிங்கமாக இருக்கும், நம்மளும் அதுலேயே விளக்கேற்றிட்டு போவோம். நம்ம வீட்டில் அவ்வளோ நாத்தம் பிடிச்ச இடத்துல விளக்கேற்றுவோமா? அதுபோல் பணி தினம் நாள் தவறாமல் ஏதோ ஒரு பணி செய்யுங்கள். தளர்ந்த காலத்து கண்டிப்பாக இறைவன் வந்து உங்களுக்கு அருள்வார் என்று கூறி மீண்டும் நாளை சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.